ஐயா அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். திங்கட்கிழமையுடைய மதிய வணக்கம். இப்ப நம்ம யோகா வகுப்பு போனோமா, வாரம் ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் ஏதோ ஒரு தடங்கல் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டணும். இந்த வாரம் நீங்க கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கணும். இதுல என்ன விசேஷமான ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த சனிக்கிழமை 29ஆம் தேதி இரவு 9:44 இருந்து 10:44 வரலும் கும்ப லக்னத்திலிருந்து சனி பகவான் மீன லக்னத்துக்கு அங்க போய் உட்கார போறார். அதனால மேச லக்னத்துக்கு மேச ராசிக்கு 7:30 சனி ஆரம்பம் ஆகுது. 7:30 சனி என்ன பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. இருந்தாலும் 7:30 வருஷத்திற்கு அவர்கள் நல்லது செய்தால் நல்லது நடந்திருக்கு. ஏதாவது பாதகங்கள் செய்திருந்தால் 7:30 வருஷத்துல ஒரு ஆட்டி விட்டுருவார். 7:30 வருஷம் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சு நடக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மள பாதிப்புக்குள்ளாக்கிடுவார். அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா, இன்னையிலிருந்து நம்ம சொல்ற அந்த யோக பயிற்சிகளையும், மூச்சு பயிற்சிகளையும் ஒரு வாரம் செய்து, அந்த 29ஆம் தேதி இரவு நம்ம மூச்சை எப்படி அப்படியே திருப்பி போட்டு எந்த வழியா மூச்சை ஓட்டணும், மூச்சு காத்த ஓட்ட வைக்கணும். அந்த காத்து அந்த மூச்சு இடதா வலதா அப்படின்றது சுழுமுனையான்றதை நல்லா தெரிஞ்சு நம்ம அதுல பயிற்சி கொடுத்தால் சனி பகவான் சாந்தமாயி, ஆஹா, என்னுடைய மகன், என்னுடைய குழந்தைகள், அவர்களுக்கு நான் கொஞ்சம் நல்லதை செய்யலான்ற எண்ணம் வர ஆரம்பிக்கும். அதனால அதனால நீங்க எல்லாரும் இந்த குழுவுல இணைஞ்சு கண்டிப்பா எனக்கு நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம். யாரும் எனக்கு இந்த கிளாஸ் எடுங்கய்யான்னுலாம் யாரும் எனக்கு சொல்லல. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணுன்றதுக்காக தான் சனி பகவான் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணுன்றதுக்காக நான் இந்த இதைய நான் எடுக்கிறேன். சனி பகவான் நீதிக்காரகர், நேர்மையானவர். அவரு தண்டனையை கொடுத்தே தீருவார். தண்டனையை கொடுத்தே தீருவார். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜாவுக்கு நல்ல ஒரு ஆசை. நம்ம அரண்மனையில ஒரு முன்னாடி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நல்ல ஒரு ஆசை. ஒரு கோயில் கட்டினாரு. கோயில் கட்டி அதுக்கு ஒரு நல்ல அர்ச்சகர்களை போடணும். நல்ல பூஜை செய்யற ஒரு அர்ச்சகரை போடணும் அப்படின்னு சொல்லி நல்ல உண்மையா நேர்மையா உழைக்கக்கூடிய ஒரு அர்ச்சகரை தேர்ந்தெடுத்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு வர்றார். கிட்டத்தட்ட 50 வருஷமா அவரு பூஜை பண்ணிட்டு வர்றார். அப்புறம் அந்த அர்ச்சகர் என்ன பண்றாரு, ஒரு நாள் கனவுல அப்படியே சனி பகவான் அஹ், வர வர ஒரு இது பண்ணி, நான் வரப்போறேன், உனக்கு 7:30 வருஷம் நான் கூட இருக்கணும் அப்படின்றது. அடுத்த நாள் அவர் ஜோசியர்கிட்ட போறார். ஜாதகம் எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட போய், ஆமாங்க ஐயா, அடுத்த வாரம் உங்களுக்கு 7:30 சனி, அவ்வளவுதான், நீங்க திக்குமுக்கு ஆடிடுவீங்க அப்படின்னு. ஐயா, நான் நல்லதே ஆண்டவனுக்கு நான் பூஜை பண்ணிட்டு வர்றேன். அதனால எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது.
சரி அப்படின்னா ஒரே ஒரு இது அவர்கிட்ட போய் கால்ல விழுங்க, மன்றாடி கேளுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடங்கன்றாரு ஜோசியக்கார். இவரு சனி பகவான் கிட்ட வர்றாரு. அப்படியே பிரார்த்தனை பண்றாரு. சனி பகவான் தோன்றாரு. ஆ என்ன அர்ச்சகரே என்ன வேண்டும் தங்களுக்கு? ஐயா கோடி நமஸ்காரம். எல்லாரையும் விட்டுட்டு என்கிட்ட காட்சி கொடுத்தீர்களே அதற்கு நன்றி. ஐயா எனக்கு வந்து 7½ வருஷம் நீங்க இருக்கிறது கொஞ்சம் நல்லத செய்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அ ரொம்ப என்னால எதையுமே தாங்க முடியாது அப்படின்றாரு. சரி அப்படியா? சரி நீ செய்த இதுக்கு சரி ஒரு 7 7½ வருஷம்ன்றது 7 மாசம் நான் இருக்கிறேனே அப்படின்னு. ஐயா, ஐயா வேண்டாங்க ஐயா. 7 மாசம் வந்தா என்னால தாங்கவே முடியாதுங்க ஐயா அப்படின்னு. சரி அப்படியா? சரி ஒரு 7 நாள் நான் வரேனே. 7 மாசம் கூட வேண்டாம் 7 நாள். ஐயா, ஐயா கால்லயே விழுகிறேன்யா 7 நாள் என்னால தாங்க முடியாது. பாரு அர்ச்சகரே, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசக்கூடாது. 7½ நிமிடம் நான் இருக்கிறேன். 7½ நிமிஷம் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்பா! 7½ நிமிஷம் தானே, பரவால்ல 7½ நிமிஷத்துல நீங்க என்ன சாதிக்க போறீங்க என்னைய? அப்படின்னுட்டு ஓகே குடுத்துர்றாரு. மறந்துடுறார் மறந்துடுறார். அன்னைக்கு அந்த கரெக்ட்டா அந்த சனி கிரகம் ஆரம்பிக்குது. 7½ சனி ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே அந்த கோயில்ல இருந்த ஒரு வைர நகை வைர நகை வந்து காணாம போகுது. இது எல்லாம் தீர விசாரிக்கிறாங்க. இவர் தான் நைட்டும் பகலுமா ஆ பூஜை பண்றாரு. இவர் தான் எடுத்துட்டாருன்னு சொல்லி, இவர் மேல திருட்டு பட்டம் கட்டிடுறாங்க. ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, என்னுடைய அர்ச்சகர் அப்படியாப்பட்டவர் அல்ல. அவர் எடுக்க மாட்டாரு." "இல்லைங்கய்யா." அப்புறம் இது எடுத்தவன் யாரு தெரியுங்களா? காவலாளி. காவலாளி அவன் தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்றான்ல. அந்த 10, 15 காவலாளி வந்து, "இல்லைங்கய்யா, அந்தணர் நைட் ஃபுல்லா இங்க தான் இருந்தாரு. காலையில ஃபுல்லா இங்க தான் இருந்தாரு. அவரு தான் வேற யாருமே இல்ல. அவர விசாரணை பண்ணுங்கன்னு." அவரு என்னென்னமோ கேட்டு அவரு, "இல்ல நான் எடுக்கவே இல்லன்றாரு." சரி இந்த அர்ச்சகரை தூக்கில் போடுங்கள். சிறை கழுத்த சீவிருங்க அப்படின்றார். அப்போ இவரு அந்த நேரம் 7 6 நிமிஷம் ஆச்சு. கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க? அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. எடுத்து போய் கழுத்த சீவறதுக்கு. அப்ப டப்புன்னு சனீஸ்வர பகவானே! என்னை இந்த இதுக்கு ஆளாக்கிட்டியே! அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த காவலாளி தான் அந்த வைர நகையை திருடினான் என்பது ஒருத்தருக்கு வந்து சொல்ல, இவரை விட அந்த 7½ நாழிகைக்குள்ள இது நடக்குது. அப்ப 7½ நிமிஷம் முடியும்போது இவருக்கு அந்த வந்து செய்தி சொல்ல, இவர விடுதலை பண்ணிடுறாங்க. அப்போ 7½ நிமிஷத்திலேயே இவர் இந்த வாங்கு வாங்கும்போது, 7½ வருஷம் நம்ம என்ன வாங்கு வாங்குவார். அதனால யாரும் பயப்படக்கூடாது. 7½ வருஷம் நம்ம பாதிக்கக் கூடாதுன்னா, நான் 7 நாளைக்கு உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வருவேன். அந்த மூச்சுப் பயிற்சி, அந்த தியான பயிற்சி, அந்த இது பண்ணீங்கன்னா, இதிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அந்த 7வது நாள் சனிக்கிழமை, அந்த சனீஸ்வர பகவான் நம்மகிட்ட வரும்போது, நம்ம அவர நம்ம உள்ளாம நம்ம அடக்கி அவர வெளியவே நிக்க வச்சோம்ன்னா, நம்ம அதிலிருந்து தப்பிச்சிரலாம். இதுல யாருக்கு மெயினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கு மெயினா இந்த மாரி ராசின்னு கேட்டீங்கன்னா, மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். இவர்களுக்கு கொஞ்சம் பாதகமான இத. மேஷத்துல தான் 7½ சனி உட்கார்றார். அதனால இந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா இருந்துக்கணும். மத்த ராசிக்காரர் நல்லது பண்ணுவாரு. ஆனாலும் அவர்களும் இந்த பயிற்சியை செய்தா அவர் நல்லத பண்ணுவார். ராஜயோகம் குடுப்பார். இல்லன்னா, நம்ம ராஜயோகம் தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா, அவரவர்கள் கட்டத்தில் எப்படி இருக்கிறதோ அதன்படி தான் நடக்கும். இது பொதுவான பலன். யார் யாருக்கு?
நல்லது செய்யக்கூடியது ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம். இதுக்கெல்லாம் வந்து நல்லதை பண்ணக்கூடியது, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. இருந்தாலும் அந்த ராஜயோகம் கொடுக்கணும்னா நம்ம நல்லதை பண்ணணும், சுவாசத்தை நம்ம மாத்தணும். அது போக இதுல நம்ம உடம்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்கா 2 சீக்கா, ஏகப்பட்ட ஒன்னா 2ஆ ஏகப்பட்டது இருக்குது. ஒருத்தர் கை வலி என்றா, ஒருத்தர் கால் வலி என்றா, ஒருத்தர் எனக்கு 2 நாள் 3 நாள் ஆகி மோசனே போகலையா, எனக்கு இருதயம் ஐயா, எனக்கு கண்ணுங்கய்யா, எனக்கு காதுங்கய்யா, எனக்கு நெஞ்சுங்கய்யா, எனக்கு வயிறுங்கய்யான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எனக்கு தலைவலிங்கய்யா, தாங்கவே முடியல அப்படின்னு. இது அத்தனைக்கும் ஒரு தீர்வு வந்து பாத்தீங்கன்னா கைத்தட்டல். இந்த கைத்தட்டலை வச்சு நம்ம உடம்புல இருக்கிற வலி, முதுகுத்தண்டில 33 ஜாயிண்ட்ல இருக்கிற ஃபைனல் கார்டு வலி, தோள்பட்ட வலி, முட்டி வலி, மூட்டு வலி, மணிக்கட்டு வலி, சர வாங்கி எல்லாத்தையும் ஒரு வாங்கி போங்கப்பா எல்லாரும், நீங்க நாங்க ஆரோக்கியமா இருப்போமப்பான்னு சொல்லி நம்ம ஆரோக்கியத்தை வர வைக்கிறது தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கமே. அதுதான். அதனால நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, ஆனந்தமா இருக்கணும்னா நம்ம இந்த பயிற்சியை செஞ்சே ஆகணும். இந்த பயிற்சிகளை செஞ்சே ஆகணும். நான் ஏதோ சும்மா சொல்றேன்ல நினைக்காதீங்க, அனுபவிச்சதுனால தான் சொல்றேன் நான். இந்த சர கலையில இப்படி ஒரு இது இருக்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. சர கலையில தான் இந்த பயிற்சி. சரம்னா காத்த கரெக்டா மாத்திட்டோம்னா அதுல இருந்து நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். அதனால இந்த ராசிக்காரர்ன்றது கிடையாது. எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நாளைக்காவது சொல்லி 20 பேர் இருக்கிறீங்க, பரவாயில்ல, 20 பேர் வந்தீங்களே, சரிங்களா? இன்னும் 30, 50, 60 பேர், 70 பேர் இருந்தாதான் 107 பேர். ஐயா நித்யானந்த ஐயா சொன்ன மாதிரி 107 பேர் இருக்கிறீங்க. என்னையா அநியாயம், 20 பேர் வரீங்க, மீதி என்னையா ஆச்சு அந்த கேள்வி. அதனால நான் வந்து உங்களுக்காக தான் சொல்றேன். நீங்கள் ஆரோக்கியமா இருக்கணும், சனீஸ்வர பகவானுக்கு தப்பிக்கணும்னா நம்ம இந்த பயிற்சிகளை செஞ்சுதான் ஆகணும். இன்னும் நம்ம ஆரம்பிக்கலாங்களா? ஒரு 2 நிமிஷங்கய்யா. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா கேட்கணுன்றதுக்காக விட்டுட்டேன். இந்த 2 நிமிஷம் நல்லா நிமிந்து உட்கார்ந்து, இன்னைக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், நமக்கு இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஐயா இல்ல ஐயா ஆண்டவன் பார்த்துப்பாருன்னு சொல்லி நம்ம குலதெய்வத்தை முதல் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன், விவரமா சொல்றேன், சரிங்களா? அதனால இன்னையிலிருந்து நீங்க அத மாதிரி ஒரு 7 நாள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, சனீஸ்வர பகவான், சனி அல்ல, சனி அப்படின்னு சொல்லவே கூடாது, சனீஸ்வர பகவான், ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒரு நவகிரகங்கள்ல சனீஸ்வர பகவான் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் பட்டம் கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அவரு, எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய நீதிமானா இருக்கணும். அந்த நீதிமான் கிட்ட நாம எப்படி நடக்கணும்? அவருக்கு ஆள்ல சரண்டர் அடைச்சிட்டா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், சரிங்களா? சரண்டர் அடைச்சிட்டானேன்றதுக்காக அவரை விட்டு மாட்டார். ஆனால் அந்த பாதிப்பு இல்லாமல் முதல்லயே நம்ம அதை ஒழிச்சிடும். ஆசனங்கள் செய்தால் உடம்பில் உள்ள நோய்கள் அனைத்தும் வெட்டு போகும். பிராணாயாமம் செய்தால் நீ செய்த கர்மாக்கள், பாவங்கள் குறைக்கப்படும். அதுல பாதி குறைச்சிடுறோம். ஆசனங்கள் செஞ்சு நோயை வெளியே தள்ளிடுறோம். பிராணாயாமம் என்கிற மூச்சு பயிற்சியை செய்து செய்த வினைகள், செய்ய போகின்ற வினைகள், அதுக்காக டெய்லி செய்ய போறதுக்கு நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லி போட்டு இங்க பிராணாயாமம் பண்றது, மத்தியானம் போய் தப்பு பண்றது, இந்த கதையெல்லாம் ஆகாது. அப்போ ஏறி டொப்பன்னு உட்காந்துப்பாரு. ஏய், நீ என்கிட்ட வரவே முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாரு.
தெரிஞ்சதையோ தெரியாமையோ இந்த தப்பு பண்ணவே கூடாது. பிராணாயாமம் செய்தால் பாவங்கள் குறைக்கப்படும். தியானம் செய்தால் மனிதன் மாமனிதனாக மாறிவிடுவான். மாமனிதன், மனிதனே ஒரு பெரிய ஒரு இது கிடைக்க முடியாத ஒரு பிறவி மனித பிறவி. அதுதான் மாணிக்கவாசகர் சொல்வாரு, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்லிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் வெல்ல நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுந்தேன் எம்பெருமானே. இந்த எல்லா பிறப்பும் பிறந்துட்டு தான் மனித பிறவிய கொடுக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு பெரிய பிறவி. இந்த பிறவிய நம்ம வாங்கிட்டு கிடைத்தற்கரிய இந்த பிறவியை வாங்கிட்டு அண்ணன் கூட சண்டை போடுறது, அக்கா கூட சண்டை போடுறது, மாமன் கூட சண்டை போடுறது, அப்பா கூட சண்டை போடுறது, அம்மாவை அடிக்கிறது, கட்டின பொண்டாட்டி மிதிக்கிறது, இதெல்லாம் செய்தா என்னையா நியாயம் இது? அப்ப என்ன பண்ணணும் நாம? இருக்கிறவர்களும் சந்தோஷமா எல்லார்கிட்டையும் நல்ல அன்பா பேசி பண்பா பேசி பாசமா இருந்து இங்கதான் அனுபவிக்க முடியும். இதைய மேல் உலகத்துல அனுபவிக்க முடியாது. அதுக்குதான் இந்த பிறவி. நல்லா இருங்க ஐயா, சந்தோஷமா என்னென்ன நீங்க அனுபவிக்கணுமோ எல்லாம் உலகத்தில் அனுபவிங்க. மேல வந்தா நீங்க ஒண்ணு அனுபவிக்க முடியாது, அன்பா இருக்க முடியாது, யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் கூட பேச முடியாது, ஒரு தாயோ ஒரு தந்தையோ நீ பார்க்க முடியாது. சரியா? அதனால இந்த பிறவியிலேயே நல்லா அனுபவிச்சு இரு, நல்ல மனிதனா மாறுன்னு சொல்றதுதான் ஒரு ஞானத்தை புகட்டக்கூடிய ஆற்றலை கொடுப்பதற்காக தான் மனித பிறவி. இந்த பிறவிய நாம பக்குவமா நம்ம நல்லதை செய்து நல்லாரோடு தொடர்பு கிடைச்சு தாய் தந்தையர் சொற்படி கேட்டு நடக்கும் நல்ல உத்தமனாக நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு பயிற்சி நம்ம தொடங்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம். ஏங்க ஐயா, இவ்வளவு நேரம் வளவளாவ பேசிட்டு இப்ப 2 நிமிஷம்னு சொல்றீங்களே. இந்த 2 நிமிடம் கண்ண கொஞ்சம் மூடி மூச்சு உள்ள போற மூச்சையும் வெளிய வர்ற மூச்சையும் கவனிங்க. கண்ண மூடுறீங்க. கிடைத்தற்கரிய மாகா மானிட பிறவியில் நான் என்னுடைய உயிர் ஆற்றல் இந்த மூச்சை நான் கவனிக்கின்றேன். மூச்ச மெதுவா இழுக்கிறீங்க, மெதுவா விடுறீங்க. இதுல நல்ல இருக்கிறவங்க இந்த எத்தனை பேர் வர்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. ஐயா நித்யானந்தம் அவர்களே, கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போடுங்க பதிவு. அந்த 2 நிமிஷம் நம்ம மூச்சு காத்துலயே கவனத்தை செலுத்தணும். ஆமாங்க ஐயா, நீங்க வள வள வளன்னு பேசிட்டு இருந்தா நாங்க எப்படியா மூச்சு காத்துல கவனத்தை செலுத்துறது? அ இப்ப நல்லா தெரிஞ்சிட்டீங்க. சந்தேகம் இருந்தா இந்த காமாட்சிபுரி 51 சக்தி பீடம்ன்ற குழுவுல பதிவு பண்ணுங்க. வேற எந்த பதிவு தயவு செய்து போட்டுறாதீங்க. அந்த ஒரு பதிவு ஓப்பன்ல இருக்குது. ஏன்னா நல்லவங்க தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க அப்படியாப்பட்ட தவறுகள் பண்ண மாட்டேங்கன்னு தான் அதனால அது ஓப்பன்லயே விடுறேன். சரிங்களா? அப்போ நாங்கெல்லாம் தவறு பண்றவங்களாய்யா? அதனால தான் லாக் பண்ணி வச்சுட்டீங்களான்னு கேட்டுறாதீங்க. என்ன பண்றது? பல பேர் அப்படிதான் செய்யறாங்க. செய்ய மாட்டேன்றாங்க. அதே போட்டுர்றாங்க. ஒரு தேவையில்லாத பதிவுகள், அரசியல் பதிவுகள், தன்னுடைய விளம்பர பதிவுகள், யூடியூப்ல சொல்ற பதிவுகள் எல்லாம் நல்லதுதான். யூடியூப்ல 1000 பேர் 1000 சொல்லுவான். அது அத்தனையும் கொண்டு வந்து போட்டா யாருங்கய்யா படிக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எதுவுமே வேண்டாம். நம்மள நாம கரெக்ட் பண்ணாலே போதும். அதனால தயவு செய்து இந்த குழுவில் எதையும் யாரும் பதிவிட வேண்டாம். உங்கள் வருகை பதிவையும் உங்களுடைய சந்தேகங்களையும் தாராளமா கேளுங்க. நான் அதிலேயே உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கிறேன்.
உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து நான் கண்டிப்பா கொடுப்பேன். அதனால பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆரோக்கியம் உள்ளவர்களாக, ஆனந்தம் உள்ளவர்களாக நாம் இருந்து, நல்லதையே செய்து, நல்லதையே நினைத்து, இந்த வையகம் உள்ளவரை நல்ல வாழ்வு வாழ வேண்டும். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை, சந்திர பகவானுடைய நாள். சந்திர பகவான் குளிர்ச்சியான நாள். சக்திக்கு சிவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை இடது சுவாசம் ஓட வேண்டும். இடது சுவாசம் என்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சக்தி. இடகலை குளிர்ச்சியானது. அது யார் என்றுன்னா சக்தி. சக்தி என்ற பெண் தெய்வம் ஆளுமை செய்கிறது. அதனால இன்னைக்கு இந்த குளிர்ச்சியான நாள்ல உடம்ப குளு குளு குளுன்னு வச்சு, இன்னைக்கு நெல்லு பச்சரிசி பொங்கல் சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது. உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. கேஸுங்க ஐயா, கேஸு. கேஸ் எல்லாம் கிடையாதுங்க ஐயா. நீங்க வீட்டுல நல்லபடியா செய்து நெய் ஊத்தி, மிளகு போட்டு, சீரகம் போட்டு, கறிவேப்பிலை போட்டு, இஞ்சி கொஞ்சம் வச்சு, எல்லாம் வந்து பச்சரிசி பொங்கல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. நீங்க கடையில அதுலெல்லாம் அவன் கலப்பா ஆயில், பாம் ஆயில், டால்டாவை கலந்து உங்களுக்கு போட்டானா நீங்க கும்முன்னு ருசியா சாப்பிடுவீங்க. ஆனா கம்முன்னு தூங்குவீங்க. பொங்கலை தின்னா கம்முன்னு தூங்குவீங்க. தூக்கமா வருது, தூக்கமா வருது. ஏன்? பொங்கல்ல நெய் கலக்க வேண்டிய இடத்துல டால்டாவை கலந்தா அது டால்டா. எதுக்குமே ஆகாத டால்டாவை கலந்தா அது டாட்டா காட்டிட்டு நம்மளை போக வச்சிடும். அதனால அங்க கடையில எல்லாம் சாப்பிடாம வீட்டுல செய்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமா வாடுங்க. இப்ப நம்ம கையை தேய்ச்சி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி, சிரம் தாழ்த்தி, மண்டியிட்டு, என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். முதல்ல பாருங்க, அம்மாவுக்கு வணக்கம் சொல்லணும். தொப்புள் கிட்ட வச்சு அம்மாவுக்கு வணக்கம், நன்றி. அம்மா இருந்தா காலை தொட்டு கும்பிடலாம். இல்லாதவங்க மனசுக்குள்ள மானசீகமா தொப்புள் கிட்ட வச்சு அம்மாவை நினைக்கிறீங்க. உதட்டு கிட்ட வச்சு அப்பாவை நினைக்கணும். நெத்தி பொட்டு கிட்ட வச்சு குருவை நினைக்கணும். எல்லாத்துக்கும் மேல இறைவனை நினைச்சு நம்ம நெஞ்சில கை வச்சு ஓம் ஒரு 3 தடவை சொல்றோம். ஓ செகண்ட் டைம். ஓ தேர்ட் டைம். ஓம் ஓம் சகனா பவது சகனம் புனக்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. நல்ல கையை தேய்ச்சி பார்த்துட்டு
இப்ப நம்ம 9 ஜாயிண்ட் உடம்புல இருக்குது. அந்த ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சிக்கு வருவோம். என்னென்ன மூச்சு பயிற்சி செய்யன்றதை பார்க்கலாம். சரிங்களா? இப்ப 9 ஜாயிண்ட்டுக்கு கைய லாக் பண்ணி மூச்சு தான் நம்ம உடம்புல முக்கியம். மத்ததெல்லாம் முக்கியமே கிடையாது. அதனால முக்கியமான அந்த மூச்சோட கவனத்தை சேர்த்து இந்த மூச்சோட கைய மேல தூக்கும்போது மூச்சு இழுக்கணும். மூச்சை விடணும். பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல மூச்சு. கையை சைட்ல வச்சுங்க. பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல ஒரு மூச்சு எடுத்துட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு மூச்சு. நல்ல மூச்சுன்னா நல்ல மெதுவா எடுத்து மெதுவா விடணும். இப்ப கைய பின்னாடி லாக் பண்ணி அப்படியே பிரீத் அவுட், in, out, in, out, in, out. நல்ல மூச்சு எடுத்துட்டு இப்ப அப்படியே ஆப்போசிட் அப்படியே பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல மூச்சு. இப்ப கைய நல்லா நீட்டிங்க. மூச்சு இழுக்கிறீங்க, வயிறு விரியணும். மூச்சு விடுறீங்க. இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல ஒரு மூச்சு எடுத்துட்டு இப்ப அதே ஆதி முத்ரா மகா அப்படியே வச்சு 2 கையும் சேர்த்தா மகா முத்ரா. அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல மூச்சு. இப்ப அப்படியே ஆப்போசிட்டுங்க. அப்படியே ஆப்போசிட் பாருங்க. அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல மூச்சு எடுத்துட்டு அப்படியே தாமரை முத்திரை வச்சுங்க. கையை நல்லா தோள்பட்டைக்கு நேரம் நீட்டி பிரீத் இன், முட்டிக்கு பிரீத் அவுட். நம்ம என்ன செய்யறோமோ நம்ம ஞாபகத்தை அதுல வைக்கணும். ஓ, நான் மூச்சை விட்டுட்டேன், மூச்சை இழுத்துட்டே கையை மடக்கிறேன், மூச்சு விட்டுட்டே கையை நீட்டுறேன், மடக்கிறேன், மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விடுறேன், நீட்டுறேன். ரைட். இப்போ தோள்பட்டை கை வச்சு தோள்பட்டைக்கு மூச்சு விடுறேன், மூச்சு இழுக்கிறேன். அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல மூச்சு. அப்படியே மேலைங்க. பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நீங்க எனக்கு செய்யற உதவி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவானால எல்லாரும் பாதிப்பாங்க. அந்த பாதிப்புல இருந்து விடுதலை அடையிறதுக்கு உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லி இது மாதிரி ஐயா வந்து கலந்துக்கோங்க, இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறாரு ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அவங்க கலந்துக்க வச்சுட்டேன்னா போதும். இது வந்து உங்களுக்கு விருப்ப தொகை தான். எவ்வளவு வேணா கொடுக்கலாம். எவ்வளவு கம்மியா கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது நான் ஒண்ணுமே பண்றதில்லை. ஏன்னா இலவசம்னு சொன்னா அது ஒரு மாதிரியா சொல்றாங்க. இவர் எப்ப பார்த்தாலும் இலவசம் 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 கொடுத்துருக்காரு, இவருக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே இல்லை இவர்கிட்ட, அதனாலதான் சும்மா எல்லாரும் இலவசம் இலவசம் சொல்றாரு. உங்களுக்கு தேதி எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்கய்யா. ஆனா வந்து கலந்து அதுக்கப்புறம் நீங்க எனக்கு சொல்லுங்க எப்படி நீங்க மாறுறீங்கன்னு பாருங்க. இப்போ
அப்படியே பின்னாடி மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம். பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். இப்போ உடம்பு இருக்குதுல்ல, கை இருக்குது, கால் இருக்குது, இடுப்பு இருக்குது, பாதம் இருக்குது, விரல் இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கம் வலி இருக்குது. வலி இல்லாம இருக்கணுமா? நாம ஆடுற மாதிரி நீங்க ஆடணும். சரிங்களா? அப்படியே 1 2 3 4 5. நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப அப்படியே பின்னாடிங்க. அப்படியே 1 2 3 4 5. இப்ப நல்ல இடுப்புல கை வச்சு இடுப்புக்கு மேல ரொட்டேட்டிங் பண்ணணும். இடுப்புக்கு மேல சுத்தணும் வலது பக்கமா. மூச்சு விடுறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க. பிரீத் அவுட், பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன். நல்ல ஒரு மூச்சு. அப்படியே இடது பக்கம் மூச்சு விடணும், மூச்சு அப்படியே இழுக்கணும். 4 பக்கம் இடுப்பு சுத்தணும். இடுப்புக்கு மேல மட்டும்தான் சுத்தணும். 3 4 5. ரிலாக்ஸ். இப்ப காலை சேர்த்து இடுப்புக்கு கீழே, இடுப்புக்கு கீழே இப்படியே 1. முட்டிக்கு மேல இடுப்புக்கு கீழே அப்படியே டான்ஸ் ஆடணும். ஐயா நாங்கள்லாம் டான்ஸ் ஆடணும் ஐயா. 1. பிரீத் அவுட், இன், இதெல்லாம் மூச்சோடு தான். அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல மூச்சு. அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப கால் முட்டி நல்லா போய் போட்டு அழுத்தாம இப்படி டச் பண்ணி பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். நல்ல மூச்சு. அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். போதும், 3 தடவை போதும். நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்ப கால் மணிக்கட்டுக்கும் கால் விரலுக்கும் என்ன 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆகும். இப்ப 10 நிமிஷம் ஆகும். இது மாதிரி செய்தா நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். இப்ப அப்படியே பிரீத் இன், குதிகால தூக்கணும். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட். போதும். நல்ல ஒரு மூச்சு எடுத்துட்டு இப்போ பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடும் பார்த்தீங்களா? அது மாதிரி 3 தடவை தோப்புக்கரணம் போடணும். எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம உட்கார்ந்து எந்திரிச்சு பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போட்டா முதல் தோப்புக்கரணம் எதுக்கு தெரியுங்களா? இடது சுவாசம் ஓட வைக்கும். 2வது தோப்புக்கரணம் வலது சுவாசத்தை ஓட வைக்கும். 3வது சுவாசம் நடு சுவாசத்தை ஓட வைக்கும். சூட்சும நாடி. எப்பப்ப எந்தெந்த சுவாசம் ஓடணுமோ காலையில நம்ம இதைய 3 தடவை செய்தால் அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த சுவாசம் சரியா ஓட வைக்கிற ஆன் பண்ற சுவிட்சு தான் இந்த தோப்பு காரணம். அதனால எல்லாரும் தோப்பு காரணம் போடுறோம். என்னமோ அவருக்கு அவ்வளவு ஓடிட்டே இருக்கணும். இப்படி கூடாது. இந்த இடது கை வலது காதை பிடிக்கணும். வலது கை இடது காதை பிடிச்சு மூச்சை விட்டுட்டே உட்காரணும். பிரீத் அவுட், பிரீத் இன். மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும், சிரிச்சுட்டே உட்காரணும்.
சிரிச்சா மாதிரி இருக்கணும். உங்களுடைய முட்டியில ஞாபகம், உங்களோட மூச்சுல கவனம். ரிலாக்ஸ். இந்த 3 போட்டா நமக்கு சுசுமா நாடி, சூரிய நாடி, சந்திர நாடி நல்ல வேலை செய்யும். இப்ப அப்படியே உட்கார்ந்து காலு கையை நல்லா ஃப்ரீ பண்ணி நீங்க உங்களுடைய இடது கால் கீழே வலது கால் மேல வச்சுக்கிறீங்க. நல்லா உட்கார்ந்து இன்னைக்கு நாள் சனிக்கிழமை இடது சுவாசம் ஓடணும், ஓட வைக்கணும். இப்ப நமக்கு என்னது 12 மணிலேருந்து 1 மணி ஆக போகுது. 6லேருந்து 8, 8லேருந்து 10, 10லேருந்து 12 வரணும். மறுபடியும் 12லேருந்து இப்போ வலது சுவாசம் ஓடணும். அப்ப என்ன பண்ணணும்? இடது கால் எடுத்து மேல வைக்கணும். இப்ப இடது கால் எடுத்து மேல வச்சு அந்த வலது சுவாசத்தை ஓட வைக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் நாம? நல்லா உட்கார்ந்து இந்த யோக தண்டம்ன்றதுதான் கண்டிப்பா வேணும். இந்த யோக தண்டத்தை இடது பக்கம் அக்குள்ள வச்சு இடது பக்கம் அப்படி சாஞ்சி இடது பக்கம் ஓப்பன்ல இருக்கும். அதை வலது பக்கம் மாத்தணும்னா ஃப்ரீயா இருக்கிற பக்கம் இழுக்கணும். இடத்துல இழுத்து அவ்வளவுதாங்க. இப்போ உங்களுக்கு வலது ஓடிடும். இப்ப நம்ம யோகா தண்டத்தை வச்சுட்டு மெதுவா டவுன் பண்ணணும். மெதுவா டவுன் பண்றோம். டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா உட்காரணும். நல்லா உட்கார்ந்து கைய சின்முத்ரா வைக்கிறீங்கப்பா. சின்முத்ரா இது வச்சீங்க. இந்த பயிற்சியெல்லாம் இதுதாங்க. சனீஸ்வர பகவானுடைய நம்ம பயிற்சி மாத்துறதுக்கு இதெல்லாம் செஞ்சாதான் அன்னைக்கு நம்ம எடுத்த உடனே மாத்த முடியும். அதுக்காக தான் இந்த பயிற்சியெல்லாம் நான் கொடுக்குறேன். சரிங்களா? நல்ல மூச்சு மெதுவா விடணும். கீழே கழுத்தை விடும்போது நீங்க விடணும். ஹம் சோ சொல்லும்போது நம்முடைய மலத்வாரம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆடு மாடெல்லாம் சாணி போட்டா டொய்யன்னு இருக்கும், கொய்யன்னு வெளிவிடும். டை 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 அந்த மலத்வாரத்தை இழுத்து விடும். அது மாதிரி நீங்க மெதுவா இழுக்கணும், மெதுவா விடணும். பிரீத் இன், சோ, அம். Breathe in, so, 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 so,
அதில் மூச்சு இழுத்து விடணும். பிரீத்தின் சுகப்பிராணாயாமம் 10 தடவை. பிரீத் அவுட். வயிறு விரியணும். மூச்சு விடும்போது வயிறு விரியணும். மூச்சு இழுக்கும்போது வயிறு விரியணும். மூச்சு விடும்போது மூச்சு இழுக்கும்போது சோ. சொல்லும்போது மூச்சு உள்ள போடணும். சொல்லும்போது மூச்சு இழுக்கணும். சோ நல்லா மூச்சு எடுத்து இப்போ கபாலபாத்தி நல்லா தொப்புள்கிட்ட கை வச்சிங்க. மூச்சை வேகமா வெளியே விடணும். பாருங்க ஐயா, இதெல்லாம் நம்ம அந்த கலை மாத்துறதுக்கு இப்ப இதெல்லாம் செஞ்சாதான் நாடிகள் சுத்தமாக்கணும், சுவாச பாதையை சுத்தமாக்கணும், கபாலத்தை சுத்தமானாதான் அவர் உள்ள வர முடியாது. இல்லைன்னா சர்றன்னு வந்துடுவாங்க. அதனால 10 நல்ல மூச்சு. மூச்சு நல்லா இழுத்து வேகமா விடணும். அது மாதிரி 10 தடவை. 1 2 3. மெதுவா டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்செடுத்து இப்போ பஸ்திரிகா பாருங்க. மூச்சு இழுத்து வேகமா விடணும். மூச்சை இழுக்கணும், வேகமா விடணும். அது மாதிரி 10 தடவை. ரெடி? இந்த சுவாசம் பண்ணும்போது யாருக்காவது தலை இல்ல சுத்திச்சு, நெஞ்சு கிஞ்சி வலிச்சிச்சு அப்படின்னா உடனே நிறுத்திடணும். உடனே நிறுத்திடணும். மெதுவா டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு. இப்ப நாடி சோதனை. நாடி சோதனைன்னா நம்ம இடதுல இழுத்து முதல்ல 2 ஹோல்ஸ் பண்ணி இழுக்கணும். மூச்சை இழுத்து ரைட்டை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட்ல விடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும். ரைட் இழுத்து லெஃப்ட், லெஃப்ட் இழுத்து ரைட், ரைட் இழுத்து லெஃப்ட். ரெடி? ரிலாக்ஸ். டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8
9, 10. நல்லா மூச்சு எடுத்துங்க. இப்போ திங்கட்கிழமை நாள் அவருடைய மந்திரமான பத்மத்வஜாய வித்மகே பாச அஸ்ஸாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் அப்படின்னு சந்திரனுக்காக கைய இப்படி வை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே சோமயமாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே हेमरूपाय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्। ॐ भस्मध्वजाय विद्महे 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 हेमरूपाय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्। அப்படியே மெதுவா உட்காந்து மூச்சை கவனிக்கிறீங்க. இப்போ நம்ம ஆடி அசைஞ்சி நல்லா தட்டும் பொழுது தோள்பட்ட வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி எல்லாம் போயிடும். புதுசா செய்யறதுனால அங்கங்க இப்படி இந்த பக்கம் தூக்கி இப்படி தட்டினா இந்த பக்கம் இந்த தோள்பட்டத்துக்கு வலிக்கும், இந்த பக்கம் திரும்பி இப்படி தட்டும் போது வலிக்கும். இப்ப வலிக்கும், போக போக வலி இல்லாம சரியா போகும். நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப நம்ம எந்த மூச்சு சுவாசம், இப்ப வலது சுவாசம் ஃப்ரீயா இருக்கணும். அப்போ வலதுல இழுத்து இடது பக்கம் விடணும். எந்த ஓல்ஸ் யாருக்காவது லெஃப்ட் தான் ஃப்ரீயா இருக்குன்னா லெஃப்ட் இழுத்து ரைட்ல விடுங்க. எந்த ஓல்ஸ் எந்த ரெண்டு துவாரத்துல எந்த சுவாசம் ஃப்ரீயா வருதோ அது வழியா தான் இழுக்கணும். அடைச்ச பக்கம் இழுக்க கூடாது. பாருங்க, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வலது ஃப்ரீயா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வலதுல இழுத்து இடதுல விடணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கு இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இடது ஃப்ரீயா இருக்கா, இடதுல இழுத்து வலதுல விடணும். எப்பவுமே அடைச்ச பக்கம் இழுக்கவே கொடுக்க கூடாது. அடைக்காத பக்கம் தான் இழுக்கணும். அடைக்காத பக்கம்னா மூச்சு ஃப்ரீயா போயிட்டு வர்ற பக்கம் இழுத்து வராத பக்கத்துல விடணும். அது மாதிரி ஒரு 10 மூச்சு செய்யுங்க. ரிலாக்ஸ். 10 மெதுவா டவுன் பண்ணி 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ 2 பக்கம் லேசா ஃப்ரீயா இருக்கும். 2 பக்கம் ஃப்ரீயா இருக்கும். இப்ப நீங்க நாடி சுத்தி பண்ணணும். நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னா என்னன்னா, மூச்சு நல்லா இழுக்கணும். இழுத்து ரைட்ட க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் பக்கம் விடணும். இதுக்கு சூனிய நாடி, அந்த நாடியெல்லாம் எந்த நாடியும் நீங்க பார்க்கக்கூடாது. ஏன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணோம்? 2 பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு பக்கம் லேசா இருக்கும். அதனால ஃபுல்லா இழுத்து லெஃப்ட்ல விடணும். அப்புறம் லெஃப்ட்ல இழுக்கணும். லெஃப்ட் அடைச்சு கொஞ்ச நேரம் நிக்க வச்சு ரைட்ல விடணும். அதுக்கப்புறம் ரைட்ல இழுக்கணும். கொஞ்ச நேரம் நிக்க வச்சு லெஃப்ட்ல விடணும். இது மாரி ஒரு 5 மூச்சு குடுங்க. மெதுவா மூச்சு 2 மூச்சு வழியா இழுத்து 2 ஹோல்ஸ் வழியா இழுத்து லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட்ல இழுத்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ரைட்ல விடணும். ரைட்லயே இழுத்து கொஞ்சம் நிப்பாட்டி லெஃப்ட்ல விடணும். இதுதான் 1 கணக்கு. இதே மாரி 5 மூச்சு குடுங்க. நல்லா ஆழ்ந்த சுவாசம், நாடி சுத்தி பிராணாயாமம். உங்களுடைய நாடிகள தூய்மையாக்கக்கூடியது இதுதான். நாடி சுத்தி பிராணாயாமம். இத செய்தா உங்களுக்கு எந்த மார இது இருந்தாலும் உடம்புல தலைவலி, ஹை பிபி, லோ பிபி, அதுக்கப்புறம் சுகரு, பிரஷரு, ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், சரவாங்கி, பொறுக்குவாதம், மூட்டு மூட்டா வலிக்கிறது பொறுக்குவாதம். இதெல்லாம் எதுவுமே நமக்கு உண்டாகாது. இருந்தாலும் போயிரும். சிரிச்சா மாரி இருக்கணும். மெதுவா ஃபுல்லா 2 ஹோல்ஸ் வழியா இழுக்கணும். முதல்ல இழுத்து லெஃப்ட்ல விடணும். அப்புறம் லெஃப்ட்ல எடுக்கணும். இழுத்து எவ்வளோ நேரம் உங்களால அடக்க முடியுமோ அடக்கணும். அடக்கிட்டு ரைட்ல விடணும். அப்புறம் ரைட்லயே எடுக்கணும். இழுத்து கொஞ்ச நேரம் அடக்கிட்டு லெஃப்ட்ல விடணும். இப்ப நல்லா இழுத்து லெஃப்ட்ல விட்டுட்டு முடிச்சுக்குவாங்க. இப்ப நம்ம
நம்ம உடம்புல வாத பித்த சிலேத்துமத்தை சரி பண்ணாதான் இந்த ஒரு பயிற்சியோட நீங்க முடிக்கலாம். இந்த பயிற்சி செய்தாதான் உடம்புல வாதம் இருக்காது, பித்தம் இருக்காது, சேர்த்து அப்பதான் உள்ள அந்த சனி பகவான் வர முடியாது. வாதம் இருந்தா வந்துருவார். ஏய் நான் வர்றேன்ப்பா உனக்கு. அப்புறம் பித்தம் இருந்தா, நான் வர்றேன் உனக்கு. அப்புறம் கபம் இருந்தா, வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துருவாங்க. எல்லாரும் வந்துருவாங்க. இதெல்லாம் வெளிய போயிடுச்சுன்னா, உள்ள வர முடியாது. ஏன்னா, கழிவுகள் தேக்கம் தான் எல்லாத்தையும் வர வைக்கிறது. கழிவுகளே இல்லன்னா, யாரும் உள்ள வரமாட்டாங்க. உன்கிட்டயே ஒண்ணும் இல்ல. நீ எதுக்குடா அப்பா சாமி நான் வேற இடத்துக்கிட்ட போறேன் அப்படின்னு போயிருவாங்க. அதனால நல்லா உட்கார்ந்து, ஆ ஒரே ஒரு டைம் சரிங்களா? ஒரு டைம் செஞ்சா போதும். நல்லா மூச்ச நல்லா இழுத்து, வயிறு நல்லா விரியணும். இழுத்து சவுண்ட் அடியிலேருந்து குடுக்கணும் பாருங்க. ஆ அது மாரி குடுக்கணும். ஊக்கு நான் அப்புறம் சொல்றேன். நல்லா இழுங்க. ரெடி 1, 2, 3 ஆ முழுங்கி முத்திரைய மாத்தி, இந்த விரல் சின் முத்திரை அப்படியே இருக்கு. மத்த விரல மடக்குறீங்க. சின் மைய முத்திரா இது. மேல வச்சு, சவுண்டு தொண்டையிலிருந்து வரணும். மூச்சு இழுத்து 1, 2, 3 ஊ நல்லா மூச்செடுத்து, இப்போ முத்திரைய இப்படி மாத்தி, சவுண்ட் வாயிலிருந்து வரணும். தொண்டையில சொல்லணும். இங்கேருந்து வாயிலிருந்து சொல்லணும். பாரு நாக்கு வாய மூடி இம். ம். படியில கை வச்சு, அடியில மகாமுத்திரா வச்சு, தொப்புளுக்கு அடியில வச்சு, மூச்சு நல்லா இழுத்து, சவுண்டோட மெதுவா டவுன் பண்ணணும். உங்களால டவுன் பண்ற முடிஞ்ச அளவுக்கு டவுன் பண்ணுங்க போதும். மூச்சு நல்லா இழுக்கணும். 1, 2, 3 குக்கர் விசில் மார ஈ ஒரே இப்ப கைய பின்னாடி கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதே மாரி மூச்சு விட்டுட்டே டவுன் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு வந்தா கூட போதும். ரெடி? மூச்சு விட்டுட்டே டவுன் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி நல்லா முழுங்கிட்டு மறுபடியும் மூச்சு இழுத்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ ஆ, உ, இம் 3 ஒரே நேரத்துல சொல்லணும். நல்லா மூச்சு இழுத்து ஆ, உ, இம் முத்திரை கரெக்டா மாத்தணும். ரெடி? 1, 2, 3 ஆ, ஊ, ஏ. கையை பிடிச்சு பார்க்கணும். இதான் வாத பித்த சேத்துமத்த சரியான ஒரு ரேஷியோ பிரகாரம் கொண்டு வந்து கொடுக்கறது இதுதான். இப்ப நம்ம மூச்சை நல்லா இழுத்து விடணும். நல்லா இழுத்து விடணும். விட்டுட்டு பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு 28 பேர் வந்திருக்கிறீங்க.
இன்னும் சொல்லி ஒரு 60 பேருக்கு நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு ஆளுக்கு ஒருத்தர் சொன்னா கூட 60 பேர் ஆயிருவாங்க. இது நம்ம நல்லதுக்கு தான் நடத்துறோம். சரிங்களா? நான் காசுக்காகவோ, மத்தபடிக்காகவோ நல்ல. நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கிறதுக்காக தான் நடத்துறேன். இப்ப நம்ம நல்லா எப்படி வேணா உட்காருங்கய்யா. உட்கார்ந்து இந்த குத்த வச்சு உட்கார்ந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. குத்த வச்சு உட்கார்ந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்ப அப்படியே படுக்கிறீங்க. அப்படியே படுக்கிறீங்க. சைடுல படுத்து அப்படியே படுக்கணும். படுத்து ஃப்ரீயா வாயை திறந்து மூச்சு விடக்கூடாது. கெஸ்ஸு கெஸ்ஸுன்னு மூச்சு இழுக்க கூடாது. உங்க பேரை நல்லா சொல்லிக்கணும் 3 தடவை. நான் இறையருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேரம் செய்த இந்த சிறு சிறு ஆசன பயிற்சியிலும் தளர்வு பயிற்சியினுடைய உடலை பலப்படுத்திக் கொண்டேன். பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியால் என்னுடைய உயிராற்றலை வளர்த்துக் கொண்டேன். தியானம் என்ற மனப்பயிற்சியால் என் மனதை ஒருநிலைப்படுத்தும் ஆற்றலை பெறுகிறேன். இதனால் நல்லவனாக, வல்லவனாக, உடல் பலம் படைத்தவனாக, மனபலம் படைத்தவனாக, உயிராற்றல் பெற்றவனாக, அறிவு ஞானம் மிக்கவனாக, ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் நல்ல நாளாகுக என்று போட்டு இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் ஷேக் பண்ணி, உடம்பை ஷேக் பண்ணி, பெண்கள் வலது பக்கமாவோ, ஆண்கள் இடது பக்கமாவோ திரும்பி மெதுவா வலது கையை ஊனி எந்திரிச்சு உட்கார்ந்து கையை நல்லா தேய்ச்சி கண்ணோட ஒத்திக்கணும். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்கணும். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பயிற்சி நிறைவடைகின்றது. நாளைய பயிற்சி நாளை ஒரு வேற இதுல பார்க்கலாம். வந்தவர்கள் உங்களுடைய பெயர்களை இந்த காமாட்சிபுரி 11 சக்தி பீடம் அந்த குழுவுல பதிவிடுங்க. பதிவிட்டீங்கன்னா தான் நாளைக்கு நம்ம வந்து வேற எப்படி பண்ணலாம்ன்றது கேள்விகள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுலயே வந்து வாட்ஸ்அப் கொடுத்து கேளுங்க. இப்ப நம்ம எந்திரிச்சு கையை தட்டிட்டு நிறைவிடலாம். நீங்கள் அனைவரும் இந்த மண்ணுலகில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்டில் அல்ல துரு கழுவள வள நகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அனைவருக்கும் நன்றி. அப்படியே எந்திரிச்சிங்க, கையை நல்லா தட்டி சிரிச்சுட்டு நம்ம கிளம்புனா நம்ம சந்தோஷமா இருக்கும். அதனால கையை தட்டி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஐயா, எல்லோருக்கும் நன்றி. வந்தவர் அனைவருக்கும் பல கோடி நன்றிகள். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.